ஒரு சில ஃபுட்டெல்லாம் நம்ம சாப்பிட்டுருக்கவே மாட்டோம். ஆனா, அந்த ஃபுட்டு நல்லாவே இருக்காது. நம்மளே ஒரு பிளான் போட்டு சாப்பிடுறதுக்கு கூட யோசிச்சு சாப்பிடாம அந்த டேஸ்ட்டயே மிஸ் பண்ண ஒரு தருணம். எனக்கு வந்து இந்த ஏரி மீன்லலாம் அவ்வளோ பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. எல்லாருமே இந்த ஜிலேபி மீன்ல வந்து அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். குழம்பு வச்சா அப்படி இருக்கும், இப்படி இருக்காங்க. பட் நான் ட்ரை பண்ணதே கிடையாது. என் தம்பிக்கு வந்து வீட்ல போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஏரியில போயிட்டு மீன் புடிச்சிட்டு வந்தான். அவன் மல்டி டேலண்ட் பெர்சன்னே சொல்லலாம். புடிச்சிட்டு வந்து அவனே கொஞ்சம் கிளீன் பண்ணி குடுத்தான். அதுக்கப்புறமா அதில கொஞ்சம் மசாலா தடவி ஃப்ரைக்கும், குழம்புக்கும் எடுத்து வச்சுட்டேன். அப்பப்பப்பப்பா! என்ன ஒரு டேஸ்ட்டு. இனிமே நான் வந்து ஏரி மீன மட்டும் தான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீலிங்கு. அதான் நாட்டு மீன் சொல்லுவாங்க இல்லையா? உண்மையாவே சொல்லப்போனா ரொம்பவே டேஸ்ட்டு. நான் வந்து எப்படி இவ்வளோ நாள் அத மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அவ்ளோ சாஃப்ட்டா, டேஸ்ட்டா வாயில வச்சா கரையும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரியே இருந்தது. உங்களுக்கும் இந்த மாரி மீன் கிடைச்சதுன்னா, கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. சூடான சாதத்தில மீன் குழம்பு அண்ட் ஃபிஷ் ஃப்ரைய வச்சு அவ்ளோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.